நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. தேவனை அறிகிற அறிவை குறித்து இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி எரேமியா 9 அதிகாரம் வசனம் 24. ஜெரேமியா சாப்டர் 9 verse 24. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதாவின் ஜனங்களை குறித்து கண்ணீரோடும் பாரத்தோடும் எரேமியா தீர்க்கதரிசி வெளிப்படுத்தின வார்த்தைகள் இந்த அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு. அதற்கு மத்தியில கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறாரு. அப்படி இந்த வசனத்தை எடுத்துட்டோம்னா, மேன்மை பாராட்டுகிறவன் இந்த பூமியில கிருபையும் நீதியும் நியாயத்தையும் செய்கிற கர்த்தர் தான் தான்கிறத அறிந்து உணர்ந்திருக்கிறத குறித்தே மேன்மை பாராட்டுங்கிறத சொல்றாரு. அதுலேயே பிரியமா இருக்கிறேன்னு சொல்றாரு. அந்தபடியாக மேன்மை பாராட்டுகிறது கர்த்தரை குறித்தே அல்லாம வேறொன்றையும் குறித்து இருக்கக்கூடாதுங்கிறத இதற்கு முன்பாக இருக்கிற வசனத்துல இருந்தே கர்த்தர் சொல்றாரு. இதற்கு முன்பாக இருக்கிற 23வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி ஞானத்தை குறித்தோ பராக்கிரமத்தை குறித்தோ ஐஸ்வர்யத்தை குறித்தோ தங்களிடத்துல இருக்கிற எந்த ஒரு காரியத்தை குறித்தும் மேன்மை பாராட்டாம கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டணுங்கிறத நாம பார்த்த பிரதான வசனம் சொல்லுது. மேன்மைனா என்னங்கிறத நாம கடந்த நாட்கள்ல பார்த்தோம். நம்ம இடத்துல இருக்கிற ஏதாவது ஒன்றை பெருமையாகவோ கனம் பொருந்தியதாகவோ பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஆங்கிலத்துல ப்ரைடா ஃபீல் பண்றத குறிக்கிறதா இருக்கு. அப்படி மேன்மை பாராட்டுகிறது வேறு எந்த காரியத்தையும் குறித்து இருக்க வேண்டாங்கிறத ஏன் தேவன் சொல்றாருன்னா, நாம மேன்மை பாராட்டுகிற காரியத்தை குறித்தே நம்முடைய இருதயம் சார்ந்ததாக இருக்கும். நம்ம இடத்துல இருக்கிற மேன்மையான ஒன்றை நாம ரொம்ப வேல்யூபிளா பார்ப்போம். அப்படி வேல்யூபிளா இருக்கிற விஷயத்தின் பின்னாடியே நம்முடைய இருதயம் இருக்கும். அப்படி பார்க்கும்போது நம்முடைய இருதயம் அந்த மேன்மையை பற்றினதாகவே இருக்கும். அதனாலேயே நம்முடைய மேன்மையெல்லாம் கர்த்தரை குறித்ததாக, அவரை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்ததாக இருக்கணுங்கிறத தேவன் இங்க மையப்படுத்துகிறாரு. அந்தபடி மேல குறிப்பிடப்பட்டிருக்கிற வசனத்துல சொன்னபடி ஞானியா இருந்தா தன்னுடைய ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டி அந்த ஞானத்துல தன்னுடைய இருதயத்தை பூரிப்பாக்கி வச்சிருப்பாங்க. அதே போலதான் ரொம்ப பராக்கிரமமா வீரத்தோடு இருக்கிறவங்க தன்னுடைய வீரத்தையும் பராக்கிரமத்தையும் குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாக அவங்களுடைய இருதயம் அதை சார்ந்ததாக இருக்கும். அதே போல ஒருத்தர் ஐஸ்வர்யத்தோடவோ இல்ல நல்ல பதவியோடையோ பேரோடையோ புகழோடையோ இருந்தா அவங்களுக்கு அதை குறித்த விஷயமே மேன்மையாக அவங்களுடைய இருதயம் அதை பற்றினதாக இருக்கும். இப்படி நம்முடைய வாழ்க்கையில நமக்கு மேன்மையாக தோன்றுகிற ஏதாவது ஒரு காரியம், அது பதவியோ பொருளோ மனிதர்களோ எதுவாக வேணாலும் இருக்கலாம், அந்த காரியத்தை மையப்படுத்தியே நம்முடைய இருதயம் அதிகமாக சார்ந்திருப்பதாக இருக்கும். அப்படியாக நம்முடைய இருதயம் நாம எதை மேன்மையாக நினைக்கிறோமோ அதை சார்ந்து இருக்கிறதுனால தேவன் தன்னை குறித்து மேன்மை பாராட்ட சொல்கிறாரு. அப்பொழுதே நம்முடைய இருதயம் அவரை சார்ந்திருக்கிறதாக இருக்கும். அதனாலேயே எரேமியா 24வது அதிகாரம் 7வது வசனத்துல நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருப்பாரு. அப்படியாகவே அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனா இருப்பேன்னு சொல்லி அந்த வசனத்துல தேவன் சொல்லியிருக்காரு. இப்படியாக நம்முடைய இருதயத்தை அவரை சார்ந்திருக்க பண்ண தேவன் அவரை குறித்து மேன்மை பாராட்ட வேணுங்கிறத வசனத்துல தெளிவா சொல்லியிருக்கிறாரு. இதை உணர்ந்திருக்கிறதுனால்தான் வேதாகம பரிசுத்தவான்களும் தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுறாங்க. தாவீது ராஜாவுடைய சங்கீத பகுதிகளை பார்த்தோம்னா தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுங்கிறத தெளிவா குறிப்பிட்டிருப்பாரு. குறிப்பா சங்கீதம் 20வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம்னு சொல்லியிருப்பாரு. அப்படியாக யாரை குறித்து மேன்மை பாராட்டுங்கிறத தாவீது ராஜா அறிந்து வைத்திருக்கிறாரு. அதனால்தான் அவருடைய இருதயம் தேவனை சார்ந்ததாகவே இருந்தது. அதே போல புதிய ஏற்பாடை எடுத்துக்கிட்டோம்னா பவுலடியார் சொன்ன வார்த்தைகளை நாம கடந்த நாட்கள்ல கூட பார்த்தோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 8வது வசனத்துல கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் எண்ணிக்கொண்டிருக்கிறேன்னு சொன்னாரு. அப்படியாக அவருக்கு மாம்சத்தின் மேன்மை அநேகமா இருந்தாலும் அவர் மேன்மை பாராட்டுகிறது கர்த்தரை குறித்தேங்கிறத தெளிவுபட சொல்றாரு இல்லையா. அங்க மாத்திரம் இல்ல, இன்னும் பல நிருபங்கள்ல கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாம வேற எதையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன்னு சொல்வாரு.
இப்படி தேவனை குறித்த மேன்மை பாராட்டல் இருக்கும்போதுதான் நம்முடைய இருதயம் அவரை சார்ந்திருக்கிறதாக இருக்கும். அப்படிப்பட்ட இருதயத்தை நாம் உடையவர்களாக இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த பகுதிகளை தேவன் நமக்கு காண்பிக்கிறாரு. இதை அறிந்து கொண்டு நம்முடைய இருதயம் கர்த்தரே தேவன் என்று அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நாங்க எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோமோ அதையே எங்கள் இருதயம் சார்ந்திருக்குங்கிறத அறிந்த தேவனே, நீர் உண்மை குறித்தே மேன்மை பாராட்டுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக எங்களுடைய இருதயம் உண்மையே அறிந்து உணர்ந்திருந்து அப்பா உண்மை மேன்மை பாராட்டி உண்மையே சார்ந்திருக்கணும் தகப்பனே. ஆம் ராஜா, அப்படிப்பட்ட நவமான இருதயத்தை தந்த நாங்க உம்முடைய ஜனமா இருக்க தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க. உம்மை அறிகிற அறிவை தந்தருளுங்க. அப்படியே நீங்க அருளி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.